அப்ப இதெல்லாம் கிடைக்கணும். நாங்க இத்தனை பேர் கூடிக்கிறீங்க. இந்த கிராமத்தினுடைய எண்ணிக்கையில ஒரு 5 10 இருக்குன்னு யாராவது இந்த கிராமத்துல இருந்து இந்த 5 வருஷத்துல ஒரு சத்துணவு அனுப்புறதா காசு பணம் கொடுக்காம போயிருக்கீங்களா? ஒரு அங்கன்வாடி அனுப்புறதா போயிருக்கிறீங்களா? போயிருக்கீங்களா? ஒரு தலையாரியான இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியராக, ஒரு டிரைவர் கண்டக்டராக எந்த வேலைக்கும் போகுது. அப்ப இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எங்க போச்சு? யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சிறுவனூர் சட்டமன்ற தொகுதியில புதிய தமிழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். இது நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான வளர்ச்சிக்கு. இந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியில ஜெயிச்சு போகக்கூடியவர்கள் அந்தந்த கட்சியினுடைய அடிமைகளாக செயல்படுகிறார். அவனால் சட்டமன்றத்தில் இருந்து கூட பேசுவதற்கு தகுதியில்லாதவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒன்றிய செயலாளருக்கு கையெட்டிக்கக்கூடியவரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி விடுகிறார். மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி உட்காராதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி விடுகிறார். ஆனால் அந்த சிறுகுன்றத்தூர் சட்டமன்ற தொகுதி எவ்வளவோ வளர வேண்டியது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்தராயிரம் இருக்குது, கூமாவட்டி இருக்குது, எல்லா பகுதி கிருஷ்ணன் கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அத்தனை இருந்தும் கூட இங்க இருக்கு பெரிய தொழில் வளம் பெருசா இல்லை. இன்னும் 100 நாள் வேலையை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பிரதிகள். இந்த சிறுகுன்றத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதுகெலும்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்ம சாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவர்கள் வேறு வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கட்சியினுடைய அடிமைகளாக கரைந்து போய் விடுகிறார்கள், அல்லது அவர் சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறார். அதனால இந்த தொகுதி வளம் பெறணும். இந்த தொகுதியை பற்றி தினமும் சட்டமன்றத்தில் குரல் வரணும். அதன் மூலமாக எல்லா கிராம மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2026 இந்த தொகுதி புதிய தமிழகம் வசமாக வேண்டும். அப்படின்னா அந்த நாங்க வேட்பாளர் இருக்கிறோம், அது வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு யார் இடத்துல இருக்குது? யார் இடத்துல இருக்குது? உங்க வீட்டு. ஆனா உங்க வீட்டு இருக்குன்னு சொன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவன் அல்லது வேற யாராவது வந்து நாங்க 500 கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், 2000 கொடுக்கணும் வருவாங்க. நாங்க கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மலை உடைப்பாங்க, ஆற்று மணல் அழுவாங்க, டாஸ்மாக்ல கள்ளத்தனமா பார் நடத்துவாங்க. அதை கொடுக்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க சம்பாதிச்சு வர முடியும். ஆனால் மக்களுக்காக புதிய தமிழக கட்சியாக உழைக்க முடியும், நேர்மையா உழைக்க முடியும்.